அப்படியே கிளம்பி ஊரை பக்கம் போயிடலாமான்னு தோணுது. நேற்று உடம்பு சரியில்லைன்னா ஒரு அரை நேரம் லீவை கேட்டுட்டு ஐயா என்னோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். மேனேஜரே சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டான். சரின்ட்டு நானும் ஆஸ்பத்திரி போயிட்டு அப்படியே வேலையெல்லாம் இருந்துச்சு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் ஒய்ஃபுக்கு மிஞ்சி மெட்டியெல்லாம் வாங்கணும்னு சொன்னேன். அதில் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன வந்தோம். அப்புறம் போயிட்டு நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படி வந்தாச்சு. படுத்து தூங்கிட்டு காலையில் கிளம்பி சனிக்கிழமை அது சீக்கிரம் வேலைக்கு போவோம், ஏன்னா இன்றைக்கி வேலை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். காலையில் வந்தேன். இந்த ஒக்கால ஓலிமாவன் என்ன நினச்சான்னு தெரில, இன்றைக்கி அந்நேரத்தோட லீவை கட்டிட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு நம்ம கூட வேலை செய்யாமல் பாருங்க. வேறு ஆளும் எதிரி கிடையாது நண்பர்களே, நம்ம கூட வேலை செய்கிறவங்க தான் நமக்கு எதிரியே. காலையிலே வர்றேன் சனிக்கிழமை அதுமா நல்லா மங்களகரமாக வேலையை ஆரம்பிச்சுட்டு அழகாக போய் வேலையை முடிச்சுட்டு உட்காருன்னு பார்த்தா சரி எப்படியும் மதியத்துக்கு மேலே தான் வேலை வரும் அப்படின்னு நினச்சி இன்கமிங் மட்டும் இருக்க ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னா காலையிலே இழுத்து வச்சுருக்கான். தெரியுதா? இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரலையும் எனக்காண்டி வேலையை அப்படியே பெண்டிங் இழுத்தாண்டு வச்சுருக்கானோ அந்த கடைசி வரலையும். சரி காலையிலே எதுவும் சண்டை போடக்கூடாது, சனிக்கிழமை அதுவும் இருக்குது, நாளைக்கு எப்படியும் லீவ் விட்ருவாங்க, அதனால சண்டை போடாமல் காலையிலே வேலையை பார்க்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே நானே இறங்கிட்டேன். ஏதாச்சும் சண்டை போட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு வேலையை பார்க்க போகிறேன். ஓட்டிகிட்டு வரான் பாருங்க கட்டப்பைய வண்டியை. இந்த ஜாமானை நேற்றே ஏற்றி விட்டுருந்தா காலைல அழகாக இருந்திருக்கலாம்.